இப்போ இதுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். FCCP கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருக்கும், ஹெல்பாய் வந்து ஒரு லைட்டர் ரெட்டாக இருக்கும். அதுதான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இது ஃபீமேல். டாப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் இன்னும் ஃபீடே பண்ணல. பிரச்சனை இல்லை. அதுக்குமே நீங்கள் வந்து சாஸ் பாட்டில் வாங்கி அதில் பிளட் வார்ம் ஃபிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் வந்து அதை நிறைய பேரால் பண்ண முடியறதில்ல. நிறைய பேருக்கு வந்து லைஃப் ஃபுட் கிடைக்கிறதில்ல. கோய் பீட்டா இருக்குது, இது பாருங்கள் கோய். கம்மி பட்ஜெட்டில் வாங்க நினைக்கிறவங்களுக்கும் இருக்குது. இது வந்து மைக்ரோ வார்மு. பெரிய டப்பாவில் இருக்கிறதெல்லாம் கிரிண்டல் வார்மு, பாட்டிலில் இருக்கிறதெல்லாம் வினிகரியில். போடலன்னா ரொம்ப நிறையா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா மைக் பிடிங்கிட்டு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஹாய். இன்றைக்கி என் பீட்டா ஃபார்மில் பீட்டா பிறந்ததுலேருந்து செல் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தான் காட்ட போகிறேன். இந்த வீடியோ போட அலோவ் பண்ண கார்த்திக் ஆபீஸ் ப்ரோக்கு தேங்க்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் பேரண்ட் பீட்டாஸ் எடுத்து வச்சுருக்கேன். தெரியுதா? இன்னும் பாக்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்படி தனியாக ஒரு சைடு மாற்றி வச்சுட்டு அதுகளுக்கு வந்து ஒரு வாரம் லைஃப் ஹிட் கொடுப்பேன். பிளட் வார்ம், டாஃப்னியா, கிரிண்டில் வார்ம் இந்த மாதிரியான லைஃப் ஹிட் கொடுத்து நல்லா கண்டிஷன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேட்டு ப்ரீடிங்கு. நான் வந்து 10க்கு 5 இன்ச்சு கிளாஸ் டேங்க்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து மீனை பார்க்க வசதியாக இருக்குது. அதுவும் தரையில் வச்சுருந்தப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இப்போ ரேக்குக்கு மாற்றிட்டேன். எனக்கு மீன் வந்து முட்டை வச்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்டை, இந்த அக்வேரியம் டேங்க்கு கேப் செய்வாங்கள்ல, இதை வாங்கி இதை நான் டிவைடராக யூஸ் பண்ணிப்பேன். ஒரு மீன் இன்னொரு மீனை பார்க்காம பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக. பட் நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் நல்லா ப்ரீட் ஆகும். ஆனால் நீங்கள் வாங்குகிறப்ப அதில் வந்து ஸ்மெல்லு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்மெல்லு வந்தால் அதில் ப்ரீட் ஆகாது. அதை வெயிலில் போட்டு ஒரு நாள் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் வாங்கும் போதே ஸ்மெல்லு கம்மியாக இருக்கிறது வாங்கிட்டிங்கன்னா பெட்டரு. ஹைட்டு மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வைக்கிற தண்ணி 4 இன்ச்சு தான் வைக்க போகிறீங்க. அதுக்கு மேலே கேப் இருந்தால் தான் மீன் குதிக்காமல் நல்லாயிருக்கும். ஏஜ்டு வாட்டரை நீங்கள் கண்டிப்பாக ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணணும். இப்போ நான் பேரலில் பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் பாதாம் மேலே போட்டு நல்லா ஏஜ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஏஜ் ஆன வாட்டரை எல்லாத்துலேயும் ஒரு 4 இன்ச்சுக்கு ஃபில் பண்ணுவேன். வீட்டில் பண்ணும்போது மெயிலை விட்டுட்டு ஃபீமேலை வந்து ஒரு தனி டப்பாவுக்குள்ளே ஒரு பாட்டிலை கட் பண்ணி உள்ளே வச்சு வைப்பேன். பட் வந்து ஃபார்ம் மெத்தடில் என்னென்னா ரெண்டையும் ஒன்றாவே விட்டுருவேன், ப்ரீட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப பேசிக் தான் கவர் பண்ண முடியும். டீட்டெயிலாக போனால் அதெல்லாம் தனித்தனி வீடியோவாக நம்ம போடலாம். இப்போ நம்ம பேசிக் மட்டும் கவர் பண்ணுறோம். விட்டுருவேன். ஒரு அடுத்த நாளே ப்ரீட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா அடுத்த 3 நாளுக்குள்ளே ப்ரீட் ஆயிரும். ப்ரீட் ஆனதுக்கப்புறம் ஃபீமேலை எடுத்துருவோம். ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு அதுக்கு வந்து வினிகரியில் ஃபீட் பண்ணுவோம். வினிகரியில் வந்து நான் ஃபீட் பண்ணுறேன். பண்ணையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. நான் வினிகரியில் இந்த டப்பாக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் நான் வினிகரியில் வச்சுருக்கேன். ஏன் இதுக்குள்ளேனா வெயிலில் ஹீட் ஆகிடுது. இங்கே இன்டோரே இல்லை, இது ஃபார்முங்கிறதுனால எல்லாம் அவுட்டோரு. ஸோ ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதில் நிறையா இருக்கும். இது வந்து மைக்ரோ வார்மு, இது வந்து கிரிண்டல் வார்ம். பெரிய டப்பாவில் இருக்கிறதெல்லாம் கிரிண்டல் வார்மு, பாட்டிலில் இருக்கிறதெல்லாம் வினிகரியில். இது செய்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டா போதும். ஒரு வருஷத்துக்கு இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். அப்பப்போ எடுத்து ஃபீட் மட்டும் பண்ணால் போதும். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. இது வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் கொடுக்கலாம் வினிகரியில். இது மைக்ரோவாம் வந்து ஒரு வாரம் தான் அதுவும் கொடுக்குறது நல்லது. பட் வேறு ஃபுட்டு என்கிட்ட கிடையவே கிடையாது. மைக்ரோவாம் மட்டும்தான் இருக்குன்னா அது நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்குமே கொடுக்கலாம். அடுத்து கிரிண்டில் வார்ம்ஸ் இருக்குது. கிரிண்டில் வார்ம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில், கிரிண்டில் வார்ம் பார்த்திங்கன்னா ஒரு புழு வெள்ளை கலரில் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் 1 மந்த் ஆயிடுச்சு மீன்னா அது கொடுக்கலாம். இது வந்து டாக் ஃபுட் நுணுக்கி போட்டோன்னா எல்லாம் சாப்பிட மேலே வரும். நான் நேற்று ஃபீட் பண்ணதுனால எதுவும் மேலே வரல. ஸோ இது இல்லாமல் நம்மள்ட்ட டாஃப்னியா இருக்குது. அங்கே வச்சுருக்கேன் டாஃப்னியா. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இந்த லைவ் கல்ச்சர் எல்லாமே நான் செல் பண்ணுறேன். ஸோ இந்த கல்ச்சர் எது வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபீடாக வினிகரியில் தான் கொடுக்குறேன். டேங்க்லேயே கொடுத்து ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இதுக்கு மாற்றிடுவேன். இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு செட்டப் தான். நார்மலாக ஷேட் நெட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். வெளியே வந்து இந்த தென்னை கீத்து இதெல்லாம் வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கோன்னா இப்போ வெயில் காலம் உள்ளே ஹீட் இறங்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். மழை காலத்தில் இதெல்லாம் எடுத்துடுவேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வலை போட்டு வைக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பண்ணுறீங்கனாலும் ஒன்று மூடியே வச்சுருங்க. இல்லைனா வந்து ஒரு வலை, இந்த ஷேட் நெட்டோ இல்லைனா கொசு வலையோ வாங்கி போட்டு வச்சுருங்க. ஏன்னா அந்த தட்டாக இருக்குது, டைவிங் பீட்டில்னு ஒரு பூச்சி இருக்குது. இந்த மாதிரியான பூச்சியெல்லாம் வந்து
குட்டியை ஈஸியாக காலி பண்ணிடும். அதனால் வந்து குட்டியாக இருக்கும்போது நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். இங்கே வந்து ஃபார்முங்கிறப்ப நிறைய பூச்சி வரும். வீட்டிலலாம் நான் பண்ணும்போது நெட்டே போடாமல் கூட வளர்த்துருக்கேன். பட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெட்டு போடலன்னா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இது ஒரு சிமெண்ட் தொட்டி. இதில் வந்து ஒரு 6லேருந்து 10 இன்ச் வரைக்கும் ஹைட்டு தண்ணி பிடிச்சி வச்சு அதுக்குள்ளே பாதாம் இலையும் வாழை இலையும் நான் போட்டுருவேன். பாதாம் இலை உங்களுக்கே தெரியும், pH ரெடியூஸ் பண்ணும், மீனுக்கு ரொம்ப நல்லது. அந்த தண்ணி கலர் மாறினாலே மீனுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து வாழை இலை எதுக்கு போடுறோன்னா இன்ஃபோசோரியா மாதிரி நிறைய உருவாகும். நீங்கள் வந்து நைட் நேரத்தில் நல்லா ஷார்ப்பாக இருக்க டார்ச் லைட் தண்ணியில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்ளே ரொம்ப கிளாராக இருக்குது, நான் காட்டுறது எதுவுமே தெரியாது. ஸோ வெளில வந்துட்டே பேசுகிறேன். இது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் செங்கல் வச்சு. அவ்வளோதான், உள்ள தாவலைக்குள்ள எதுவும் போகாது. இது வரைக்கும் போனதில்லை. இதில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நான் ப்ரீடிங் போடுறதுக்கு முன்னாடியே 1 வாரம் முன்னாடியே நான் கண்டிஷன் பண்ணி வச்சுருவேன். ஸோ வந்து அந்த பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா அது எல்லாமே உருவாயிருது. ஸோ ஃப்ரைஸை காப்பாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி செட் பண்ணி வச்சிட்டோன்னா. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டிங்கன்னா மீன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக விடாமல் இதுக்கும் நல்லா ஏஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுங்களுக்கு வந்து நான் வினிகரியில் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் ஆர்டிமியா ஆரம்பிக்கணும். ஆர்டிமியா முடிச்சுட்டு சீக்கிரமே நான் வந்து டாஃப்னியாவுக்கு மாறிடுவேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாஃப்னியா இருக்குது. இதுதான் டாஃப்னியா. இந்த டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எஃப்சிசிபி இருக்குது. நான் தண்ணி விட்டு வெளியவே எடுக்கல, உள்ள ஃப்ரைஸ் இருக்குது. இதுக்கு அப்படியே ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். எங்கேங்க கிளாரில் காட்டவே முடிய மாட்டேங்குது. நான் அப்புறம் டாஃப்னியா மட்டும் உங்களுக்கு தனியாக டேங்க்கில் போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. அதில் ப்ளூரியம் இருக்குது, இதில் எஃப்சிசிபி இருக்குது, சாமுராய் இருக்குது, அப்புறம் இது சாலிட் ரெட் இருக்குது. அந்த மாதிரி விட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பின்னாடியும் இருக்குது. இங்கே முன்னாடி கொஞ்சம் வச்சுருக்கேன், பின்னாடி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்குறீங்கன்னா மூடியோடையே வாங்குங்க. மூடி இல்லாமல் வாங்குனீங்கன்னா வெயில் காலத்தில் ஹீட் ஆகிடும் தண்ணி. ஓகே, இன்னும் கொஞ்சம் டாஃப்னி எடுத்துப்போம். அப்படியே சேல்ஸ் டாபிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சேன். சேல்ஸ் டாபிக் விட்டு எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிருக்கேன். ஓகே, இது அப்படியே போய் பீட்டா பேட்ச் ஒன்றுக்கு ஃபீட் பண்ணிட்டு வேறு என்னென்ன சேலுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அவ்வளோதான். அந்த ப்ரீடிங் ப்ராசஸில் வந்து அந்த சைஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக காப்பாற்றிடலாம். இங்கே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஸ்மேக்ரடினா தெரியுதா? இதெல்லாம் ஜுவினியல்ஸு. இது கொஞ்சம் வளர்ந்தது. இது வந்து போலார் பேரட்டு. இங்கே ஒரு ஃப்ளவர் ஆன் ஃபீமேல் இருக்குது. இங்கே கொஞ்சம் பீட்டாஸ் இருக்குது. இது ஃபீட் பண்ணுவோம். அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் க்ளோபீட்டா. ஐயே, சரி ஓகே. இங்கே இருக்கிறதெல்லாம் க்ளோபீட்டா இருக்குது, கோய் பீட்டா இருக்குது. இது பாருங்கள் கோய். அப்புறம் ஹல்க் இருப்போம். இதோ ஹல்க். தண்ணி மாற்றணும். வீடியோவுக்காக நான் எந்த வேலையும் பண்ணல. அப்படியே எனக்கு எப்படி இருக்கோ எடுத்துகிட்ருக்கேன். தெரியுதா? அப்புறம் இங்கே ஒரு ஃப்ளவர் ஆன் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஃபீமேலும் வச்சுருக்கேன். இது வந்து ப்ரீடிங்காக எடுத்து வச்சது. தெரியுதா? ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக பேர்ல் கவரேஜ் இருக்கும். இங்கே வந்து வெயில் படும்ல, அதனால் ஆல்கே வந்துடும். இதில் கொஞ்சம் டாஃப்னியா இருக்குது. ஃபீட் பண்ணணும். தண்ணி தெளிஞ்சிருக்கு. இது சும்மா தொட்டாச்சினிக்கி. அப்புறம் இதில் கொஞ்சம் பீட்டா ஃப்ரைஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வளர்க்குறது ஈஸி. நீங்கள் வந்து அப்படியே வெறும் டாஃப்னியா போட்டு கிரிண்டுலாம் போட்டு வளர்த்துடலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டோ இல்லைனா வந்து சிங்கிங் பேலட்ஸ் வாங்கி ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீடும் வந்து பெருசாக எக்ஸ்பென்ஸோ இல்லை வேலையோ இருக்காது. ஈஸியாக வளர்த்துடலாம். இதுதான் என்னோடய பாட்டிலிங் ஏரியா.
ஃபுல்லாக வெயிலுக்காக இப்படி கவர் பண்ணியிருக்கேன். பறவை வராமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் மேலே ஃபுல்லாக நெட்டு கவர் பண்ணியிருக்கேன். பறவை பெரிய தொல்லை, ஏன்னா நடுவில் எனக்கு கிங்ஃபிஷர் வந்து பயங்கரமாக மீனை பிடிச்சிச்சு. ஸோ பக்கத்துலேயே டாக் கேஜ் இவங்க இருக்கிறதுனால நல்லா கத்தி பறவையும் பயமுத்திடும். ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் பறவை பிரச்சனை வரவே வராது. நான் முன்ன வேறு இடத்துல வச்சுருந்தேன். ப்ளஸ் இதெல்லாம் டாப்பும் அப்படியே ஃபுல்லாக கவர்டாக வச்சுருக்கேன். இது வச்சு கார்போர்ட் அட்டை வச்சு. கார்போர்ட் அட்டை பெஸ்ட்டு, கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேலே வந்து வேறு இது போட்டு மூடுறதை விட. ஓகே, இங்கே இவ்வளோ தூரம் மறைச்சி வச்சும் வெயில் உள்ளே வருது. அதனால தான் நான் அதுக்கெல்லாம் வந்து கார்போர்ட் அட்டை வச்சு மூடிடுறேன். கார்போர்ட் வச்சு மூடிட்டோன்னா மீன் பக்கா சேஃபாக இருக்கும். பள்ளியோ ஏதோ வந்து மீனையும் பிடிக்காது, மீனும் வெளியே குதிக்காது. ஏன்னா வைல்டெல்லாம் வச்சுருக்கேன். காப்பர் ஸ்மாக் ரெடினா இருக்குது. வைல்டு வெரைட்டிலாம் பயங்கரமாக ஜம்ப் பண்ணும். அதெல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணி வைக்கணும். முக்கியமாக ப்ளக்கார்டு, இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ளக்கார்ட்ஸ் வந்து ஆஃப் மூனை விட குதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் வந்து அதுக்காக திறந்து வச்சுருந்தா பெருசாக லாஸ் ஆகும்லாம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மூடி வைக்கிறது நல்லது. பாட்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளக்கார்ட் பண்ணணுன்னு அந்தளவுக்கு அவசியம் இல்லை. சில வெரைட்டிஸ் பண்ணணும், சில வெரைட்டிஸ் பண்ண வேணாம். சாலிட் கலர்லாம் பண்ண வேணாம். மல்டி கேலக்ஸி எஃப்சிசிபிலாம் பண்ணால் தான் கலர் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் டெவலப் ஆகும் கலரு. அதனால் நீங்கள் இந்த மல்டி கேலக்ஸி மாதிரி வெரைட்டிஸ்லாம் பாட்லிங் பண்ணுங்கள். நான் ஏன் சாலிட் கலர்ஸ்லேருந்து எல்லாமே பாட்லிங் பண்ணுறேன்னா, அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ப்ரீடிங்க்கு முன்னாடி பேரண்ட்டை நல்லா கண்டிஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்லோட் ஆகி தரமாக இருக்கும் ப்ரீடிங்க்கு. பட் வந்து அதை நிறைய பேரால் பண்ண முடியறதில்ல. நிறைய பேருக்கு வந்து லைஃப் ஃபுட் கிடைக்கிறதில்ல. ஒரு 2 பேர் ப்ரீட் பண்ணுறதுக்காக நான் எதுக்கு லைஃப் ஃபுட் வச்சுக்கணுன்ட்டு எடுக்கிறதும் இல்லை அவங்க. ஸோ நம்மளே கண்டிஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சு பாட்லிங் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளட் வார்மு டாஃப்னியா தான். அதனாலேயே நல்ல கண்டிஷன் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். சரி, காட்டுறது தான் கஷ்டம். ஃபீமேலாம் நல்லா, இது ஃபீமேலு, இது நல்ல குவாலிட்டியான பேர், நல்ல எக்லோடாக இருக்கும். ஐயா மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டேன், காட்டுறது கஷ்டம். நான் உங்களுக்கு அப்புறமேட்டு தனியாக எடுத்து காட்டுறேன். தேடிட்டுருக்கு கீழே ஓகே, மேலே நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது சைடில் ஃபுல்லாக ஓட்டை போட்டிருப்பேன். புது தண்ணி விடும்போது பழைய தண்ணி வந்து தானாக கொஞ்சம் வெளில வரணுன்னு எல்லா கண்டெய்னர்லேயும் சைடில் ஓட்டை போட்டிருப்பேன். அது மேலே ஊற்றிடுச்சு. ஸோ இதில் என்ன சொல்லிட்டுருந்தேன், முக்கியமான சொல்லிட்டேன்னா, ஆமாம், பிளட் வார்ம் வந்து ஃபீட் பண்ணுறேன். இந்த சாஸ் பாட்டிலில் வந்து பிளட் வார்ம் ஃபீட் பண்ணுறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10-20 பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்குமே நீங்கள் வந்து சாஸ் பாட்டில் வாங்கி அதில் பிளட் வார்ம் ஃபிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு கவுண்ட்டுக்கு மேலே போகுதுன்னா சாஸ் பாட்டில் வாங்கிடுங்க, சூப்பராக இருக்கும் அது. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும், சேல்ஸை பற்றி பேசிடுறேன். என்கிட்ட இருக்கிறதுல வந்து 150லேருந்து 1500 வரைக்கும் பேர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150 சாலிட் பிளாக் இருக்குது. மேக்ஸிமமில் பார்த்தீங்கன்னா எல்லோ பீஸ் மல்டி கேலக்ஸி செம்ம குவாலிட்டியில் ஒரு பேர் இருக்குது, அதை நான் காட்டுறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே நான் சேலுக்கு, இங்கே வந்துருச்சுனாலே இது சேலுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் கண்டிஷன் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருந்து பார்த்து அனுப்புறதுனால எல்லாம் பக்கவாக இருக்கான்னு தான் அனுப்புவேன். நீட்டாக ஃபிஷ்ஷஸ்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறது. ஸோ ஏதாச்சும் திடீர்னு ஒரு பெரிய ஆஃபராக விடுவேன், சூப்பர் ஆஃபராக விடுவேன், இல்லை காம்போ விடுவேன். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான பேர்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அடிக்கடி சேல்ஸ் வரும். ஸோ நீங்கள் பீட்டா வாங்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க, இல்லை ஃப்யூச்சரில் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், சூப்பரான பேர்ஸ்லாம் அதில் வரும். பாட்டிலிங் பற்றி வேறு என்ன சொல்லணும், ஹாஃப் மூன் பண்ணுறீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹாஃப் மூன் வந்து நீங்கள் 2 மாதம் பாட்டிலிங் பண்ணணும். 2 மாதம் ஒரு வாரத்துலேருந்து 2 மாதம் ஆகும் அதுக்கு ரெக்கை எடுக்க. ஸோ பாட்டிலிங் டைம் அதிகமாக இருக்கும் ஆஃப் மூனுக்கு. ஸோ ஆஃப் மூன் எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தனியாக பிளான் பண்ணிக்கோங்க. லைஃப் ஃபுட் வேணும். பேலட் போட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வேலையாக இருக்கும், தண்ணி மாற்றுறது எல்லாமே. லைஃப் ஃபுட்னால் தண்ணி இன்னும் க்ளீனாக இருக்கும். ஸோ அது பிளான் பண்ணிக்கோங்க. வேறு என்ன, நான் ஆஃப் மூன் பண்ணுறேன், பட் ஆஃப் மூன்லாம் வந்து 2 லிட்டர் பாட்டிலில் பண்ணுறேன். அதெல்லாம் வேறு இடத்துல வச்சுருக்கேன் நான். எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் ஆகுதா? சரி வாங்க மீன் பார்க்கலாம். 2-3 மீன் காட்டுறேன். இது ஃபீமேல். டாப்பில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் இன்னும் ஃபீடே பண்ணல. அதோட மெயில் இது. இது ஹெல்பாய் ஃபீமேல். இது ஹெல்பாய் மெயில். இது வந்து கொஞ்சம்
ஆஃப் குவாலிட்டி. அந்த பேட்சில் வந்தது சுமாராக இருக்குது, கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். இதுதான் காப்பர் ஸ்மேக்ரெடினா. ஹெல்த்தியாக இருக்கும், பபிள்னஸ்லாம் கட்டுது பாருங்கள். ஆனால் வந்து ரெக்கையை ஃபுல்லாக விரிக்காது, சும்மா விரிக்காது, ப்ரீடிங் டைமில் விரிக்கும். காப்பர் கலர், அந்த வென்ட்ரல் ஃபின் நீட்டமாக இருக்கும், இதுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் அதை டேங்க்கில் போட்டு வீடியோ எடுக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. சாலிட் ரெட் பிளக்கார்ட். இது மெயிலு, அது ஃபீமேலு. மல்டி கேலக்ஸி. இதெல்லாம் பேர் வந்து 750 தான். சைஸும் நல்ல சைஸ். ஃபீமேலும் நல்ல மல்டி கலராக அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஒரு எஃப்சிசிபி மெயில். இதோட ஃபீமேலும் இதே மாதிரி சூப்பர் பேட்டர்னாக இருக்குது. நல்லா அந்த ஸ்டார் பேட்டர்ன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நல்ல பேரு, ஃபுல் அடல்ட்டு, நல்லா ஃபுல் சைஸில் இருக்கும். இது மாதிரி நம்மள்ட்ட எஃப்சிசிபிலையும் ஹெல்பாலையும் நிறையா பேர்ஸ் இருக்குது. ரெண்டுக்கும் நிறைய விஷயத்தை வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்டாரோட கலர் என்ன இருக்குங்கிறத வச்சுலாம் சொல்லலாம். இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எஃப்சிசிபி கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருக்கும், ஹெல்பாய் வந்து ஒரு லைட்டர் ரெட்டாக இருக்கும். அதுதான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இது வந்து எல்லோ ஹெல்பாய், ஆனால் பேட்டர்ன் சரியில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஒயிட் வந்து ஸ்டாரோட முடிஞ்சிடணும், அந்த டெய்லில் ஸ்டார் பேட்டர்னோட முடிஞ்சிடணும். பட் இது ஃபுல் பாடியில் அந்த ஒயிட் கலர் வருது. ஆனாலும் இந்த பேர் சூப்பர் பேர் தான். இது வந்து இந்த பேட்டர்ன் கம்மியாக இருக்கிறதுனாலே கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறேன். பேர் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒயிட் ஸ்கேல் சாமராய். டெய்லில் ரைட்டாக ரெடிஷ்னஸ் வருது. அது சிலருக்கு பிடிக்கும், அப்படி ரெடிஷ்னஸ் வேணும்னே கேட்பாங்க. சிலருக்கு பிடிக்காது. நீங்கள் என்ன டைப்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆனால் நல்ல ஒயிட் பல் சாமராய், மெட்டாலிக் சாமராய் இல்லை. அந்த மெட்டாலிக் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் இருக்கும் இதோட உடம்புல, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த ஃபிஷ் பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரீமியமான எல்லோ பேஸ் மல்டி கேலக்ஸி. பார்க்கும்போதே தெரியும் அதோட கலர் பேட்டர்னு, என்னென்ன கலர்ஸ் இருக்குது, அதோட பாடி ஷேப்பு, டெய்ல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பேர் வந்து நான் 1200க்கு தான் தரேன். ஃபீமேலும் இதுக்கேற்ற மாதிரி கலர் சூப்பராக இருக்கும். பாடியில் செலஃபன் மார்க்கே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெட்டு மேலே டார்க் ப்ளூ பேச்சஸோடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது யாருக்காச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மீன் ஆர்டர் வந்துருச்சுன்னா அதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவேன். இது பேக்கிங் ரூமு இப்போதைக்கு குப்பையாக இருக்குது. இந்த டேங்க்குக்காக தான் வந்தேன். இதில் தான் நான் வந்து பேர் வீடியோ எடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டேங்க் நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணது. முன்னாடி மெயிலு, பின்னாடி ஃபீமேலு. இப்படி போட்டு வீடியோ எடுக்கும்போது சண்டை போட்டுக்காது. அதனால் நம்ம பொறுமையாக வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் இதில் தான் நான் கிரெண்டுலாம் அனுப்பிச்சுவிடுவேன் ஆர்டர் பண்ணால். இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்ருக்கேன். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். கம்மி பட்ஜெட்டில் வாங்க நினைக்கிறவங்களுக்கும் இருக்குது. இப்போ பாக்ஸரில் மெயில் இருக்குது, அதெல்லாம் காட்டல. சாம்ராயிலே இந்த ட்ராகனாக வேறு பேர்ஸ் எல்லாம் வந்து 250 கொடுக்குறேன். அப்புறம் மல்டி கேலக்ஸியில் இன்னும் 400, 300க்குலாம் பேர்ஸ் இருக்குது. இது மாதிரி கம்மி ப்ரைஸில் எனக்கு குவாலிட்டியாக வேணுங்கிறவங்களும் என்கிட்ட வரலாம். அதுக்கும் என்கிட்ட வந்து மீன் இருக்குது. வாங்க அடுத்த இது போய் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கெலாம் எப்படி தண்ணி மாற்றுறேங்கிறத சொல்கிறேன். நான் அந்த டாஃப்னியா நெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். டாஃப்னியா நெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாரீ இல்லை வேஸ்டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அதை அப்படி வச்சுட்டு உள்ளே தள்ளிட்டேன்னா மீன் இதுக்குள்ளே வராது. இங்கே இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து விட்டுறலாம். டியூப் வச்சு நான் அப்படியே எடுத்து விட்ருவேன். நீங்கள் சின்ன டியூப்பாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெரிய டியூப் போயிடாதீங்க. ஏன்னா பெருசுனா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே உறிஞ்சி விட்டாலும் சரி, இல்லை அந்த டியூப்பில் வந்து தண்ணி ஆல்ரெடி ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டிங்கனாலும் இறங்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன், எனக்கு ஈஸி. அவ்வளோதான், தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா மைக் பிடுங்கிட்டு போயிடுச்சு. என்கிட்ட இப்போதைக்கு ஒயர்லெஸ் மைக்கெல்லாம் எதுவும் இல்லை.
அதனால் இதை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த மெத்தட் வந்து சூப்பராக இருக்கும். தண்ணியை வேகமாக எடுத்து விடும். நீங்கள் சின்ன டியூப் யூஸ் பண்ணலன்னா இது வந்து மீனை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ சின்ன டியூபாக யூஸ் பண்ணுங்கள். வேறு என்ன, இது வந்து நார்மலாக டேங்க்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சுருக்கு பை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி பம்ப் வாங்கிக்கணும், வாட்டர் பம்ப் வாங்கிக்கணும். வாங்கிட்டு இதை அந்த பைக்குள்ளே வச்சுட்டு டியூப்பை வந்து டேங்க்குக்கு வெளியே வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி இறங்கிட்டு இருக்கதை. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இழுத்துட்ருக்கு, வெளில போயிட்டுருக்கு. தெரியுதா? பெரிய டியூப்னால் ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கும். இந்த துணியுமே வந்து மாட்டிக்கும். துணி வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது இங்கே பாருங்கள் மீன் இருக்குது. இந்த மாதிரி மீன் வந்து அந்த மடிப்பில் வந்து மாட்டிக்கும். ஸோ வந்து சின்ன டியூபே யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். இதுதான் ரெண்டாவது மெத்தட் தண்ணி மாற்றுறதுக்கு. ரொம்ப சிம்பிள். ஒரு ஏர் ஸ்டோனு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏர் ஸ்டோனு, அப்புறம் அதை டியூப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். இதை ஏர் ஸ்டோன் இருக்கிற சைடை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுடுறோம். இதுக்குள்ளே இப்போ பீட்டா ஃப்ரைஸ் இருக்குது, போட்டாச்சா? இந்த இன்னொரு எண்டை உறிஞ்சிட்டு அப்படி விட்டோன்னா போதும், தண்ணி தானாகவே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ஏர் ஸ்டோன் ரொம்ப சின்னதாக இருக்குது. இவ்வளோ சின்னதான ஏர் ஸ்டோன் போட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப ஸ்லோவாக இறங்கும். ஸோ கொஞ்சம் பெரிய ஏர் ஸ்டோன் போங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பீடாக இறங்கும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். பார்த்திங்கன்னா தண்ணி வெளில வந்துட்டுருக்கு. நான் வந்து அப்படியே போட்டேன். நீங்கள் ஏதாவது வால் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒன்றும் ரொம்ப ஹைட்டில் இல்லை, தரையோட தரையாக இருக்குது. ஒரு 2 செங்கல் ஹைட்டு தான். அதுக்கே வந்து தண்ணி நல்லா ஃப்ளோ இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டேங்க்கை ஹைட்டாக வச்சுருக்கீங்கன்னா வேகமாக வரும். ஓகே, இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், தரையில் இந்த பாட்டமில் கொண்டு போய் அதை வச்சிடாதீங்க. இப்போ அது காட்டுற பாருங்க, இந்த மாதிரி வச்சிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா தொட்டியே வந்து ட்ரைன் ஆகி மீன்லாம் இறந்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த சைஸ் மீன் இல்லை, நீங்கள் இன்னும் குட்டி மீனுக்கே யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக ஆல்கே இருக்குது, இது போர் வாட்டர் உப்பு கரை வைக்குது, அதனால் என்னால் சரியாக காட்ட முடியல. இந்த மாதிரி ஹைட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப கீழே வைக்காதீங்க. ரொம்ப குட்டி மீன், பிறந்த மீன் கூட இந்த ஏர் ஸ்டோன் போட்டு நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம். கீழே இருக்க அந்த பாத்ரூம்லாம் ரிமூவ் பண்ணணும் இல்லை, நீங்கள் தண்ணி மாற்றினாலே அதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதான் மெத்தட் 2. வீட்டில் சின்னதாக பண்ணுறவங்க, 1-2 பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாண்டு செட்டை பார்த்திங்கன்னா சுற்றி ஷேர் நெட் போட்டிருப்பேன். ஏன்னா தவளை உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. இதை போட்டாலுமே தவளைங்க வருது, பட் இதை போடலைன்னா ரொம்ப நிறையா வந்துடும். கொஞ்சம் ஆழம் ஒரு 2 அடி 3 அடிக்கு மேலே ஆழம் போனால் தான் நல்லது. 3 அடியாச்சும் இருந்தால் தான் வெயில் காலத்தில் டெம்பரேச்சர்லாம் பெருசாக சேஞ்ச் ஆகாது. பனி காலத்துலேயும் ரொம்ப டக்குன்னு சில்லுன்னு ஆயிடாது, ஸ்லோவாக சில்லுன்னு ஆகும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பறவை வராமல் இருக்க ஒரு வலை போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வந்து சூப்பராக பண்ணலாம். நான்லாம் வீட்டில் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே 200 மீன் கிட்ட ஒரு பேட்சை காப்பாற்றிருக்கேன். இது வந்து நல்லா அந்த வெயில் உள்ளே இறங்காமல் பார்த்துக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபார்ம் ஏரியாவில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வண்டு வந்து சுற்றி ஓட்டை போட்டுருது, இல்லை எலி இல்லை பூச்சி ஏதாவது வருதுன்னா கூட ஓட்டையை போட்டு வச்சுருது. தண்ணி ட்ரைன் ஆகாது, பிளாஸ்டிக் பத்திரமா இருக்கும், பட் வந்து அந்த தர்மோக்கோலை ஃபுல்லாக வீணாக்கிடுது. ஸோ அதனால் யோசிச்சு எடுங்க. ஓகே, வீடியோ அவ்வளோதான். கார்த்திக் ஹாபி ப்ரோக்கு இன்னொரு தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.